இல்லாமல் இருக்கலாம் என்பதற்கு காரணம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். அதிமுகவோ என்டிஏ கூட்டணியும் இணைந்து போட்டியிடுகிறது. அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அல்லது தாவேகா தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் என்பதை யூகத்தின் அடிப்படையில் உண்மையான அடிப்படையில் சொல்கிறேன். என்னவென்றால் தற்போது ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் முதலில் இவர்கள் கொடுக்கப்பட்ட அறிக்கை, தேர்தல் அறிக்கையில் என்னவெல்லாம் இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். இவர்கள் அனைத்தும் இவர்கள் தரப்போவதில்லை. அவர்கள் ஒரே ஒரு காரணத்தை சொல்லி இதை தட்டி கழிப்பார்கள். என்ன காரணம் என்று உங்களுக்கு தெரியுமா? தற்போது உள்ள சூழ்நிலையில் சொல்கிறேன் கேளுங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டுகள் ஆட்சி செய்துவிட்டு கடன் தொல்லையில் கஜானாவை காலி செய்து விட்டார்கள். அதனால் எங்களால் தற்போது செயல்படுத்த முடியாத நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்று ஸ்டாலின் மீது பழியை சுமத்திவிட்டு இவை அனைத்தையும் தரப்போவதில்லை. இதுதான் உண்மை. அது அதிமுகவாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் விஜய் கட்சியான தமிழக வெற்றி கழகமாக இருந்தாலும் இதை தான் கூறும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்வது உண்மையா பொய்யா என்பதை சிந்தித்து கவனிங்கள். ஆனால் நடைமுறைப்படுத்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் இவர்கள் நிறுத்த மாட்டார்கள் என்று நினைக்கக்கூடாது. நிச்சயமாக நிறுத்தக்கூடும். அதற்கான விஷயங்களை நான் இப்போதே உங்களுக்கு அறிவுரையாக சொல்கிறேன். ஸ்டாலின் அவர்கள் பெரும்பாலான விஷயங்கள் கடனில் நிறுத்திவிட்டார், கஜானாவை காலி செய்துவிட்டார். எனவே தங்களால் அறிவிக்கப்பட்ட அனைத்து நலத்திட்டங்களும் கைவிடப்படுகிறோம் என்று அழுத்தத்திற்கு சொல்லிவிடுவார். இரண்டாவதாக, இரு கட்சிகளும் மாறி மாறி என்ன, நாங்கள் 3 சிலிண்டர் தருகிறோம் என்று, ஒருவர் 6 சிலிண்டர் தருகிறோம் என்று, இவை அனைத்தும் யோசித்து சிந்தித்து செயல்படுங்கள். காரணம், இது எதுவுமே அவர்கள் தரப்போவதில்லை. என்ன சொல்வார்கள் என்று சொல்லட்டுமா? இப்போது இருக்கும் சூழ்நிலையில் அவர்கள் தேர்தல் நடந்து முடிந்தால், அவர்கள் பெற்று ஆட்சிக்கு வந்தால், நாங்கள் சிலிண்டர் கொடுக்கலாம் என்று தான் இருந்தோம். அமெரிக்க